சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த சாயப்பாவின் கோபத்திற்கு நீ ஆளாகி நிற்கின்றாய். இந்த தவறை நீ தெரிந்து செய்யவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனாலும் பலமுறை இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி இருந்தும் நீ மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்கிறாய் என்னும் பொழுது அதனை நிச்சயமாக கோபத்தோடு கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா எனக்கு இருக்கின்றது. நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதையெல்லாம் நான் தெரிந்து உன்னிடம் ஒவ்வொரு முறையும் வந்து நிற்கும் இந்த காலங்களில் நீ என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா என்னுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டி விரும்பி நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இந்த வாழ்க்கையை பற்றிய பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை மறக்கக்கூடாது. தெய்வம் அவ்வளவு எளிதாக எல்லாம் யாரிடத்திலும் கோபப்படுவதில்லை. ஆனால் சில நேரங்களில் தன் குழந்தைகளை தன்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் ஒரு சில தவறுகளை செய்யும்பொழுது அதை என்னவென்று கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை தெய்வத்திற்கு வந்து விடுகிறது. இதுதான் உண்மை. இப்படித்தான் இங்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கை நடக்கிறது. இது போன்ற நேரம் வரும்போது நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் நாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். நம்முடைய கவனம் சிதறுகிறது என்றால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நம் கையை மீறி செல்கிறது என்று தானே அர்த்தம். நம் கவனம் நம்மை விட்டு செல்லும்பொழுது இந்த வாழ்க்கையும் நம்மை விட்டு முழுமையாக சென்று விடுகிறது என்பது தானே அர்த்தம். எதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையில் நீ கைவிட்டு விடக்கூடாது. உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த செயல்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் அப்பா உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்கிச் சொல்ல முயற்சி செய்யும் பொழுது எல்லாம் நீ உன்னுடைய கவனத்தை விட்டு விடுகின்றாய். நீ உன்னுடைய கவனத்தை விட்டு வேறு எங்கோ உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் திசை திருப்பி விடுகின்றாய். கடைசியில் உன் அப்பா நான் நினைத்தது போலத்தான் ஆகிவிடுகின்றது. அப்பா சொல்லும் போதெல்லாம் கவனிக்காமல் இருந்துவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் அப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிவிட்டதே என்றெல்லாம் சொல்லி நீ ஒருபொழுதும் புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரங்கள் நிமிடங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷமாக ஆட்டிப்படைக்கும் நேரங்களாக மாற்றிவிட்டது. அப்பா உனக்காக வருகின்ற இந்த நொடிகள் முழுக்க முழுக்க உனக்கு விரும்பியதை எல்லாமும் நான் சரியாகவே சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் எத்தனையோ நிலைகளை தாண்டி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தான் முயற்சி செய்து உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் மேலும் மேலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி தர வருகின்ற இந்த வேலையை நீ ஒரு காலமும் தொலைத்து நிற்க வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகள் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா உன்னிடத்தில் கோபம் கொண்டு நீ எப்பொழுதும் பார்த்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு மீட்டுக் கொடுக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் நீ நினைத்தது ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் கவனமாகவே இனி உருவாக்கி தரும் என்பதை நீ இறந்து விடாதே. எந்த நிலையும் கடந்து போகும் இந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் உனக்கான எல்லா நிலைகளையும் நீ கடந்து வாழ வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்துவதில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லவை எல்லாவற்றையும் நல்லபடியாக நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கும் இந்த நேரம் உனக்கென இந்த வாழ்க்கை தருவது அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது எல்லாம் உன் சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அப்பொழுது எல்லாம் இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தெளிவுபட எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காமல் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சரியான வழி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இப்பொழுது வரையிலும் உனக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் என் குழந்தை, நீ எதையோ நினைத்து இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நீ நினைத்தது எல்லாம் உன் கைவசம் வந்து உனக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? எத்தனை முறை நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்காமல் போயிருக்கிறது என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா? நீ எதிர்பார்த்தது எதுவுமே உனக்கு நடக்கவில்லை என்று நீ புலம்பும் பொழுதெல்லாம் உன் அப்பாவிற்கு அதுதான் தோன்றும். எத்தனையோ விஷயங்கள் உன் கைக்கு வந்து முழுமையாக உனக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. நான் இருக்கும்போது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வதுதான். நான் வருகின்ற இந்த காலங்கள் இதை முழுமையாகவே உன்னை தொடரட்டும். என் குழந்தையே, பல திருப்பங்களும் பல சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவாகவோ தொலைத்திருக்கலாம். இனிமேலும் இதை நீ செய்யக்கூடாது என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் தாண்டி உனக்கான ஒரு நேரம் இருக்கிறது. நான் சொல்வது போல சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டு ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பதும் நல்லதுக்குத்தான் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருப்பது போல உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கென நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். கோபத்தில் உச்சம் தொடுகின்ற வேலை எது தெரியுமா? நீ எப்பொழுதும் சரியான பாதையில் பயணித்துவிட்டு சற்றென்று ஒரு நொடியில் யாராவது இதை சொன்னால் உடனே முழுமையாக உன்னுடைய மனதை மாற்றி விடுகின்றாய். முழுமையாக உன்னுடைய மனதிற்குள் நீ மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றாய். இனி எந்த நாளும் நான் இருப்பது போல உனக்கு என்னானாலும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை சரிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விட்டால் நான் இருக்கும் நேரம் உனக்கு முழுமையாகவே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதை புரிந்து, இத்தனை காலமும் உன் அப்பா உனக்கு காண்பித்து கொடுத்த பல பாதைகளை எல்லாம் நீ சரியான பயணத்தை கொண்டு சேர்த்திருப்பாய். ஆனால் என்றோ என் குழந்தை நினைத்த வாழ்க்கை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் மனமுருகி நின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்று கொண்டிருப்பாய் என்பதை எந்த கவலையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென இருப்பது ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக வாழச் சொல்லும் விஷயங்கள் தானே. நீயோ தேவையில்லாத மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை விட்டுவிட்டாய் என்பதை மறக்காதே. நீ விரும்புகின்ற பல தருணங்களை எல்லாமும் என் குழந்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதை மறக்காதே. எத்தனை காலம்தான் நாம் இப்படியே இருந்துவிட முடியும்? எத்தனை நேரம்தான் நம் வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு தேவைகளும் இப்படி நம்மை தொடர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எப்பொழுதும் போல உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்திருந்தாலும் என் குழந்தை, நீ விரும்புகின்ற சில விஷயங்களை உன்னால் எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்ள முடியும் என்பதனைத்தான் நான் நம்பியிருந்தேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை பொய்யாகும்படி உன் வாழ்க்கை நடந்த சில விஷயங்களை நீ விட்டுவிட்டு நின்றுவிட்டாய் என்பதுதான் எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. உன்னோடு நான் உடனிருந்து எதையும் உனக்கு சொல்லி விரும்பொழுது என் குழந்தை, நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே தவித்து விடாதே. உனக்காகவே நான் உன்னை சுற்றி வருவதை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு எந்த இடத்திலும் துன்பங்களும் துயரங்களும் வரக்கூடாது என்பதுதானே உன் அப்பாவினுடைய விருப்பமாகவே இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்பா மேலும் மேலும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? எல்லாவற்றிலும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். இந்த மனிதர்களை கண்மூடித்தனமாக நீ நம்பிவிடாதே. இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையையும் பெறாமல் நீ சென்று விடாதே என்று தானே உன் அப்பா மீண்டும் சொல்கின்றேன். ஆனால் இவர்கள் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு இறக்கப்படுகின்ற உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை பெரிதாக ஏமாற்றத்திற்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் இவர்களிடம் நீ ஏமாறத்தான் போகிறாய் என்றால் இனி யாரும் உன் வாழ்க்கையை எப்படி நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் இனி நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க பயன்படுத்த முடியாது. எதிலுமே நீ எப்பொழுதுமே தெளிவான ஒன்றில் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சிக்க வைத்து நீ மேலும் மேலும் உனக்கான நேரங்களை எல்லாம் கவனமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை நாள் போனது போகட்டும், இனிமேலாவது தெரிந்து விடுவாய் என்று பலமுறை நான் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் என் குழந்தை, நீ ஒருபொழுதும் அதை விட்டு விட்டதில்லை. இனியாவது உன் சாயப்பா சொல்வதை கேள்.
நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்னேறி கொண்டே செல்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.